பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது குர்ஷித் கான். நான் பெரியகுளத்துல இருந்து வர்றேன். தேனி பக்கத்துல இருக்கிற பெரியகுளத்துல இருந்து வர்றேன். நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் 2012. அது பெரியகுளத்துலயே முடிச்சேன். இப்ப சிசிஎன்ஏ அண்ட் எம்சிடிபி சர்டிபிகேஷன் கோர்ஸ் இங்க ஸ்டெம் திண்டுக்கல் லொகேஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்க சிசிஎன்ஏ எம்சிடிபி தவிர அண்டர்ஸ்டாண்டிங் குரான் அண்ட் கம்யூனிகேஷன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, அத்தா ஹோமியோபதி மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்காங்க. அம்மா வீட்டுல இருக்காங்க. ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்டெம் ட்ரைனிங் அண்ட் டிசைன் ஆஃப் த கோர்ஸ் பத்தி சொல்லணும்னா, சிசிஎன்ஏ கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது நெட்வொர்க்கிங் லைன்ல போகணும், நெட்வொர்க்கிங் லைன்லயே ஃபுல்லா அவங்களோட கேரியர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எம்சிடிபி சிஸ்டம் அட்மின் லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிடிபி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். இவங்க என்ன பண்றாங்க, சிசிஎன்ஏ அண்ட் எம்சிடிபி ரெண்டையுமே ஒரே லெவல்ல சொல்லி கொடுத்து, ஒரே ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லி கொடுத்து, அவங்கள ஒரு நெட்வொர்க்கிங் லைன்லயும் சிஸ்டம் அட்மின் ரெண்டு லைன்லயுமே ஃபுல் ஃபிளெஜ்டா கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சா தான் வேலைக்கு போக முடியும். அந்த லெவல்ல இருக்கும்போது, நான் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டெம்மோட இந்த ஸ்கீம் எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே நான் அப்ளை பண்ணேன். நெட்லயே அப்ளை பண்ணேன். கால் பண்ணாங்க திண்டுக்கல் லொகேஷன்ல இருந்து. உடனே நான் ஜாயின் பண்ணேன். இப்ப ஒரு பெருமைக்கு சொல்லல, உண்மையிலேயே சொல்லணும்னா என் லைஃப்ல ரெண்டா சொல்லலாம். அதாவது ஸ்டெம்ல சேர்றதுக்கு முன்னாடி, ஸ்டெம்ல சேர்ந்த பின்னாடி, அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். ஸ்டெம்ல சேர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, அதாவது ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல முன்னாடி பேச தெரியாது. முன்னாடி வந்தா ஒரு சிவரிங் மாதிரி வந்துடும். இப்ப இங்க வந்த பிறகு அது கொஞ்சம் ஃபுல்லா அதுல இருந்து ஓவர் கம் ஆகி வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த சிவரிங் இல்லாம ஸ்டேஜ் ஃபியர் இந்த மாதிரி இல்லாம வந்திருக்கு. அதுக்கு காரணம் கம்யூனிகேஷன் கிளாஸ்ல சபிகா மேடம் கொடுத்த ட்ரைனிங் தான். அதே மாதிரி இங்கிலீஷ் பேசும்போதும் ஏதோ நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேச சொன்னா கூட, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா கூட நான் பேசாம இருப்பேன். இப்ப இந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங் எடுத்த பிறகு எனக்கு ஃபுல்லா ட்ரைனிங் வந்திருக்கு. எங்க என்னை பேச சொன்னாலும், எந்த டாபிக்ல பேச சொன்னாலும் பேசலாங்கிற ஒரு கான்பிடன்ட், செல்ஃப் கான்பிடன்ட் தான் முக்கியமா இந்த கம்யூனிகேஷன் கிளாஸ்ல இருந்து எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் குரான், குரானோட அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது. சின்ன வயசுல இருந்து தொழுதுகிட்டு இருந்தாலுமே, ஒரு தொழுகைக்கு போய் நிக்கும் போது அவரு ஹஜ்ரத் ஓதுவாரு, அப்படியே நின்று தொழுவோம், பின்சுமத் தொழுவோம், அப்படியே வந்துடுவோம். பட் அதுக்கான அர்த்தம் தெரியாது. அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு நம்ம ஓதும் போது ஒரு பயம் வருது. அதுக்கான அது என்ன சொல்றது, அதோட கட்டுப்பாடு வந்துருது. அதுக்கான ட்ரைனிங் இங்க கொடுத்தாங்க. ஃபுல்லா எல்லா குரான்ல இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தொழுகும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பயம் வந்துருது. அதே மாதிரி பேசிக்கா வெப் டிசைனிங் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ட்ரைனிங்கும் நல்லா இருக்கு. இந்த ட்ரைனிங் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது நல்லபடியா இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. இது இன்னும் சிறப்பா நடக்கணும். ஏன்னா இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, 12th முடிச்ச உடனே, டிகிரி முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போகணும், எப்படியாவது வெளிநாடு போய் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வட்டிக்கு வாங்கி அவங்களோட வாழ்க்கையவே சீரழிச்சுக்கிறாங்க. அதாவது வெளிநாடு போகணுங்கிறதுக்காக வட்டிக்கு வாங்கி, கடனை வாங்கி சீரழிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல படிப்பு கையில இருந்துச்சுன்னா அவங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை, வட்டிக்கு வாங்க தேவை. அதுக்கான ட்ரைனிங் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த ப்ராஜெக்டுக்கு இன்னும் நல்ல பரக்கத்தை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.